ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்கிற நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்கு தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் தகுந்த நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து நமக்கு எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் டிலே பண்ணி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து எப்போயுமே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த நீட் எக்ஸாம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்னன்னா அந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து முடியும். எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறப்ப நிறைய பசங்க நீட் எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க, நீட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்க பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு அப்படின்னா அவங்க பேராமெடிக்கல்லையும் சீட் எடுத்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நீட்லேயும் வந்து அவங்க சீட் கிடச்சி போயிட்டாங்க அப்படின்னா அந்த சீட் வந்து வேக்யூம் ஆயிடும். சரியா? அதனால பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து எப்பயுமே வந்து லேட்டாக தான் இருக்கும். சரியா? அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கலில் நான் ஜாயின் பண்ணணும், அதுவும் கவுன்சிலிங் மூலியமாக நான் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் காத்துட்டு இருக்கணும். ஆனால் நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் இப்போயே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் சீட் எடுக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? சப்போஸ் கவுன்சிலிங்கில் சீட் எடுக்காத பட்சத்துக்கு கிடைக்காத பட்சத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் மாற்றுறாங்க. சரியா? அந்த மாதிரியான காலேஜஸ் வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது. கவுன்சிலிங்கில் போனோம் இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து ரொம்ப வேரி ஆகும் நீங்கள் நினச்சிடக்கூடாது. கவுன்சிலிங்கில் போனாலும் சரி இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனாலும் சரி மேக்ஸிமம் ஃபீஸ் வந்து சேம் ஃபீஸாக தான் இருக்கும் பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் செலக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம். கட் ஆஃப் வந்து ஒரு 180க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வெயிட் பண்ணலாம். மற்ற எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே நீங்கள் அட்மிஷன் போடுறது ரொம்ப நல்லது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா பை எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறோம். போக போக எல்லா காலேஜஸும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டொனேஷன் போட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. நிறையா காலேஜில் பிஎஸ்சி நர்சிங்கே கிடைக்காது, நிறையா காலேஜில் சீட்டே இருக்காது. அப்போ என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேராமெடிக்கலில் பிஃபார்ம், பிபிடி, சரியா, ஏஎல்எஸ்பி, அதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங், ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ தெரப்பி, அதுக்கப்புறம் கார்டியோ, சரியா, மெடிக்கல் லேபார்ட்டரி டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, கார்டியாட்டிக் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், சரியா, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பி ஆப்டோமெட்ரி, பிஓடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீரோ எலக்ட்ரிக் ஃபிசியாலஜி, சரியா, அதுக்கப்புறம் கிளினிக்கல் நியூட்ரிஷன், சரியா, இந்த மாதிரி கோர்சஸ் வந்து கிட்டத்தட்ட 17 கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் வரும். சரியா? இந்த பேராமெடிக்கலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். கவுன்சிலிங்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். சரியா? 180க்கு மேலே இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஃபார்ம் டி கூட பண்ணலாம். ஃபார்ம் டியை பற்றி டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபார்ம் டி வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா, லோ ஃபீஸ் காலேஜஸில் அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு